நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குதுங்க. அறிவியல் இருக்கிற 14வது பாடம். இந்த பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன தேவையோ அதை தான் பார்க்க போகிறோம். பாடத்தை சுருக்கமாக பார்த்து முடிச்சுட்டு பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்த்துடலாங்க. இந்த பாடத்தில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமிலம்னா என்ன, அமிலத்தால் நமக்கு என்ன யூஸு, காரம்னா என்ன, காரத்தால் நமக்கு என்ன யூஸு, ஒரு பொருள் அமிலமா காரமா எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது நிறங்காட்டி. இந்த டாப்பிக்லாம் இந்த பாடத்தில் பேசுகிறாங்க. நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே போகலாம். முதல்ல அமிலம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஆசிட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது தமிழில் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், அதுவே இங்கிலீஷில் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா, லத்தீன் மொழியில் அசிட்டஸ்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. எந்த மொழின்னு பாருங்கள், லத்தீன் மொழி. லத்தீன் மொழியில் அசிட்டஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அசிட்டஸுக்கு என்ன மீனிங்னா புளிப்பு அப்படின்னு அர்த்தங்க. இந்த வார்த்தையிலேருந்து தான் ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குங்க. ஏன் இந்த வார்த்தையை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிட் அப்படிங்கிறது புளிப்பு சுவை கொண்டது. அமிலம் எல்லாமே புளிப்பு சுவை கொண்டதுங்க. அதனால தான் இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த அமிலத்துக்குள்ளே என்னதான் இருக்குன்னா, ஒவ்வொரு அமிலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த அமிலத்துக்குள்ளே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஆனால் அந்த அணுக்களும் இடப்பெயர்ச்சி அடையத்தக்க வகையில் இருக்கும். இடப்பெயர்ச்சி அடையத்தக்க வகையில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அமிலத்தில் இருந்து ஹைட்ரஜன் அணுக்கள் வெளியே போகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு அமிலத்தை எடுத்து கொண்டு போய் அதை நம்ம தண்ணியில் கரைக்கிறோம்னு வைங்களேன். தண்ணியில் கரைக்கும் பொழுது அதில் இருக்கிற ஹைட்ரஜன் அயனிகள் வெளியே போகும். அதாவது அமிலத்துக்குள்ளே இருந்து தண்ணிக்குள்ளே போகுங்க. இதுதான் கான்செப்ட்டு. இப்படி போனால் தான் அமிலம். உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொண்டு போய் நான் தண்ணியில் கரைக்கும்போது அது ஹைட்ரஜன் தனியாகவும் குளோரைடு தனியாகவும் போயிருங்க. இப்படி ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சு போகுதுன்னா அது கண்டிப்பாக அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அர்கினியஸ்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த ஒரு வேதியியலாளர். இவர் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அமிலம் அப்படிங்கிறது நீரில் கரைக்கும் பொழுது H+ அப்படிங்கிற அயனியாகவோ H3O+ அப்படிங்கிற அயனியாகவோ அதிலிருந்து பொருள் பிரிஞ்சு போனால், ஹைட்ரஜன் பிரிஞ்சு போனால் அது கண்டிப்பாக அமிலம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எந்த பொருளை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சாலும் அதுலேருந்து H+ அப்படிங்கிறதும் H3O+ அப்படிங்கிறதும் பிரிஞ்சு போகுதுன்னா கண்டிப்பாக அது அமிலமாக தான் இருக்கும் அப்படின்னு அர்கினியஸ் சொல்லியிருக்காருங்க. இந்த அமிலத்துடைய வகைகளை பார்க்கும் பொழுது அமிலத்தை பொதுவாக நம்ம 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று கரிம அமிலம், இன்னொன்று கனிம அமிலம். கரிம அமிலம்னா என்னங்க? கரிம அமிலம் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கிற அமிலம், இயற்கையாகவே உருவாகிற அமிலம். இந்த அமிலத்தை பொறுத்த வரைக்கும் வலிமை கம்மியாக இருக்கும், பவரு கம்மியாக இருக்குங்க. அதுவே கனிம அமிலம் அப்படிங்கிறது தொழிற்சாலையில் நாம்ளாக உற்பத்தி பண்ணுறது. இதற்கு பவர் அதிகமாக இருக்குங்க. முதல்ல கரிம அமிலத்தை பார்த்துடலாம். கரிம அமிலத்தை நான் சுருக்கமாகவே சொல்லிட்டேன். அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடியது, வலிமை குறைவாக இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பல பொருட்களில் வலிமை குறைந்த அமிலம் தான் இருக்குதுங்க. என்னென்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பகுதியிலேருந்து தான் கொஷினே வந்துக்கிட்டு இருக்குது. ஆரஞ்சு பழத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாலும், எலுமிச்சை பழத்தை எடுத்து பார்க்குறோனாலும் அதில் இருக்கக்கூடிய அமிலம் சிட்ரிக் அமிலம். எந்த பொருளில் எந்த அமிலம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ ஆரஞ்சு எலுமிச்சை பழம்னா அதில் சிட்ரிக் அமிலம் இருக்குதுங்க. தயிர்லேயும் அமிலம் இருக்குது. என்ன இருக்குது? லாக்டிக் அமிலம் இருக்குதுங்க. தக்காளியிலையும் ஆசிட் இருக்குது. என்னது? ஆக்சலிக் அமிலம். வினிகர், அதுலேயும் ஆசிட் இருக்குது, அசிட்டிக் அமிலம். ஆப்பிள், நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்லேயும் ஆசிட் இருக்குதுங்க. என்னது? மாலிக் அமிலம். புளி, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, புளி, அதுலேயும் அமிலம் இருக்குதுங்க, டார்டாரிக் அமிலம். எறும்பு இருக்கு இல்லைங்களா, எறும்பு நம்மளை கடிச்சா வலிக்குது இல்லையா, அதற்கு காரணமும் ஒரு அமிலம் தான். அது என்னது? ஃபார்மிக் அமிலம். இதெல்லாம் பார்த்தோம்னா கரிம அமிலங்கள், அதாவது இயற்கையாகவே உருவாகும் அமிலங்கள். இப்படி இயற்கையிலேயே நிறைய அமிலங்கள் இருக்குதுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஆரஞ்சு எலுமிச்சம்பழம், நம்மலாம் வீட்டில் எலுமிச்சை சாப்பாடெல்லாம் பண்ணுவோம். எலுமிச்சை சாப்பாடு பண்ணி அல்லது ஜூஸ் போட்டுட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவோம். ஆனால் அதனால் பாதிப்பு வருமானு கேட்டால் பாதிப்பு கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பாத்திரம் காப்பரில் செய்யப்பட்டிருக்கு, அல்லது பித்தளையில் செஞ்சுருக்காங்க, இல்லை தாமிரத்தில் செஞ்சுருக்காங்கன்னா அந்த எலுமிச்சையில் இருக்கிற அந்த ஆசிட்டானது அந்த உலோகத்தோட வினை புரியும். அதனால் ஃபுட்டு பாய்சனாக மாறிடும். இது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளியம் பூசுகிறாங்க.
நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, புது பாத்திரம்னா ஈயம் பூசுவாங்க அல்லது வெள்ளியம் பூசுவாங்க. எதுக்காக பூசுகிறாங்கன்னா, இப்படி உணவுப் பொருள் இருக்கிற சின்ன சின்ன அமிலங்கள் அந்த உலோகத்தோட வினை புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வெள்ளியம் பூசுகிறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கரிம அமிலத்தை பார்த்துட்டோம். அடுத்தது கனிம அமிலத்தை பார்ப்போம். கனிம அமிலம் நான் முன்னாடி சொல்லிட்டேன், தொழிற்சாலையில் தான் தயாரிப்பாங்க. பவரு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, இது ரொம்ப வலிமையாக இருக்குங்க. சல்பூரிக் அமிலம் H2SO4, நைட்ரிக் அமிலம் HNO3, இந்த அமிலங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான அமிலங்கள்ங்க. இதை வந்து லேபில் தான் தயாரிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம அமிலத்துடைய வகைகளை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமிலத்துடைய பண்புகளை பார்க்க போகிறோம். அதாவது அமிலம் வந்து இயற்கையாக எப்படி இருக்கும், அது வந்து வேதியியல் ரீதியாக எந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்கும், அதாவது ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும், கெமிக்கலாக எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இயற்பியல் பண்புகளை பார்த்துடலாங்க. ஒரு அமிலம் இயற்பியல் பண்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமிலம்னாவே பொதுவாக வந்து புளிப்புச்சுவையோடு இருக்கும். அமிலம் வந்து கண்டிப்பாக புளிக்கும். அமிலம் வந்து கண்டிப்பாக நிறமற்றவையாக இருக்கும். அமிலத்துக்கு நிறம் கிடையாது. அமிலம் வந்து கண்டிப்பாக அரிக்கும். அடுத்தது அமிலம் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக வந்து திரவ நிலையில் தான் இருக்கும், லிக்யூடாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு அமிலம் மட்டும் திட வடிவத்தில் இருக்குது, திண்ம வடிவத்தில் இருக்குது. என்னது? பென்சாயிக் அமிலம். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியங்க. திட வடிவத்தில் இருக்கிற அமிலம் என்னதுங்க? பென்சாயிக் அமிலம். அடுத்த அமிலம் என்ன பண்ணும்? நீரில் நல்லா கரையும், மின்சாரத்தையும் கடத்தும். இதெல்லாம் அமிலத்துடைய இயற்பியல் பண்புகள். ஒரு அமிலம் வேதியியல் ரீதியாக எப்படியெல்லாம் பண்புகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேட்டகரியாக பிரித்து பார்த்துடலாங்க. ஒன்று, அமிலம் உலோகத்தோடு எப்படி வினை புரியும். ரெண்டாவது, உலோக கார்பனேட்டு உலோக பைகார்பனேட்டோட எப்படியெல்லாம் வினை புரியும். மூன்றாவது, உலோக ஆக்சைடோட எப்படி வினை புரியும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது வினை புரிஞ்சால் என்ன கிடைக்கும், என்ன உருவாகுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ரொம்ப டெப்த்தெல்லாம் படிக்காதீங்க. ஒரு அமிலம் வந்து உலோகத்தோட வினை புரிஞ்சால் உப்பும் ஹைட்ரஜன் வாயுவும் உருவாகும். இது மட்டும் முக்கியம், பார்த்துக்கோங்க. உலோகத்தோட ஒரு அமிலம் வந்து சேருதுன்னா உப்பு உருவாகும், ஹைட்ரஜன் வாயு உருவாகும். அதுவே ஒரு அமிலம் வந்து உலோக கார்பனேட்டு அல்லது உலோக பைகார்பனேட்டு சேருதுன்னா கார்பன் டை ஆக்சைடும் நீரும் உருவாகும். உலோக கார்பனேட் பைகார்பனேட்டு சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடும் நீர் உருவாகுங்க. அதுவே ஒரு அமிலம் வந்து உலோக ஆக்சைடோட வினை புரியுதுன்னா உப்பு ப்ளஸ் நீர் 2 உருவாகுங்க. எப்போ எது உருவாகுது இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க போதும். அடுத்தது அமிலத்துடைய பயன்களை பார்க்க போகிறோம். அமிலத்தால் நமக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அமிலத்தால் நமக்கு நிறைய யூஸ் இருக்குங்க. நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டே வரலாம். முதல்ல பார்க்குறது வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எங்கே இருக்குதுன்னா நம்ம வயிற்றுலேயே இருக்குதுங்க. வயிற்றில் குடல் பகுதியில் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கப்படுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகுது இல்லைங்களா, அதற்கு காரணமே இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். அடுத்தது வினிகர். வினிகரை வந்து அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினிகரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உணவுப் பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் தடுப்பதற்காக பயன்படுத்துவாங்க. உணவுப் பொருள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அதோட வினிகரை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா உணவுப் பொருள் கெட்டு போகாது. அடுத்தது பென்சாயிக் அமிலம். பென்சாயிக் அமிலத்தையும் பயன்படுத்துவாங்க, வினிகரையும் பயன்படுத்துவாங்க. எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஊறுகாயை பதப்படுத்தும் போது பயன்படுத்துவாங்க. ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பென்சாயிக் அமிலத்தையும் வினிகரையும் பயன்படுத்துவாங்க. அடுத்தது தாவரத்தில் இருக்கிற கொழுப்பு, மிருகத்தில் இருக்கிற கொழுப்பு. இந்த கொழுப்புகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தாவரத்தில் கிடைக்கிற கொழுப்பு, விலங்கில் கிடைக்கிற கொழுப்பு, இதையும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். எங்கே பயன்படுத்துகிறோம்னா நம்ம குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கொழுப்பு அமிலங்கள்லேருந்து தான் கிடைக்குதுங்க. அடுத்தது சல்பியூரிக் அமிலம். சல்பியூரிக் அமிலம் தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த சல்பியூரிக் அமிலத்தை வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சல்பூரிக் அமிலத்தை ஒரு நாடு எந்த அளவுக்கு பயன்படுத்துதோ அதை வச்சு தான் அந்த நாடு முன்னேறிய நாடாக பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ சல்பூரிக் அமிலம் என்பது ரொம்ப முக்கியங்க. வேதிப்பொருளின் அரசன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சல்பூரிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குங்க. மிகச்சிறந்த நீர் நீக்கி. இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. மிகச்சிறந்த நீர் நீக்கியாக பயன்படும் அமிலம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் போட வேண்டியது என்னது? சல்பூரிக் அமிலம் தான் போடணும். இந்த சல்பூரிக் அமிலத்தை நம்ம பல தொழிலில் பயன்படுத்துகிறோம். பட் இங்கே சுருக்கமாக 2-3 தான் சொல்லியிருக்காங்க. சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, பெயிண்ட்டு, உரங்கள். இதை தாண்டி நிறைய வகையிலையும் சல்பூரிக் அமிலம் பயன்படுதுங்க. அடுத்தது ஆய்வக காரணிகள். லேப்லையும் சில அமிலங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அமிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை பயன்படுத்துவாங்க, நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துவாங்க, சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் லேபில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அமிலங்கள். இந்த அமிலத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய செல்லுக்குள்ளேயும் அமிலங்கள் இருக்குதுங்க.
நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், மனிதனுடைய வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் மனிதனுடைய உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அமிலம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல இருக்குதுங்க. இந்த டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக இருக்குங்க. கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த நியூக்ளிக் அமிலம் விலங்கில் இருக்குதுன்னா அதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ, அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் சொல்லுவாங்க. அதுவே நியூக்ளிக் அமிலம் வந்து தாவரத்தில் இருக்குதுன்னா அதை ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது ரிபோ நியூக்ளிக் அமிலம். நல்லா பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்டு. விலங்கில் இருந்தால் அதுக்கு பேர் டிஎன்ஏ, தாவரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் ஆர்என்ஏ. இது வரைக்கும் அமிலம்னா என்ன, அமிலத்தால் என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம காரத்தை பார்ப்போம். காரம் அப்படின்னு பார்த்தோம்னா காரம் வந்து பொதுவாக வந்து கசப்பு சுவை கொண்டதாக இருக்குங்க. அமிலம் அப்படிங்கிறது புளிப்பு சுவை கொண்டது, காரம் அப்படிங்கிறது கசப்பு சுவை கொண்டது. இந்த காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல அமிலத்தை பார்த்தோம் இல்லைங்களா. அமிலத்தை என்ன பண்ணணும், தண்ணியில் கலந்தோம்னா அதுலேருந்து H+ அயனி அல்லது H3O+ அயனி போகும்னு சொன்னோம். காரத்தை பொறுத்த வரைக்கும் காரத்தை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சோம்னா அதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி, அதாவது OH மேலே வந்து மைனஸ் போடுவாங்க, OH- இப்படின்னு போடுவாங்க. இந்த அயனி போகுதுன்னா அது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனியை வெளியிட்டால் அது காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லலாம். சோடியம் ஹைட்ராக்சைடை கொண்டு போய் நான் தண்ணியில் வந்து நல்லா கரைக்கிறேன் அப்படின்னா சோடியம் தனியாகவும் ஹைட்ராக்சைடு அயனி தனியாகவும் போகும். அப்போ அது கண்டிப்பாக ஒரு காரங்க. இந்த காரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குதுங்க. ஒன்று அல்கலிகள், இன்னொன்று அல்கலிகள் அல்லாதவை. இந்த 2ஐயும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல அல்கலின்னா என்னென்னு பார்த்துடலாம். அல்கலி அப்படின்னா என்னென்னா, நான் கொண்டு போய் தண்ணியில் காரத்தை கரைக்கிறேன். ஒரு காரத்தை கொண்டு போய் தண்ணியில் நல்லா கரைக்கிறேன்னு வைங்க, கலக்கிறேன்னு வைங்க. அதில் வந்து நல்லா அந்த காரம் கரைஞ்சி அதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வருதுன்னா அது அல்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு காரத்தை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறேன், அதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே போகுது. அப்படி வெளியே போகுதுன்னா அது அல்கலின்னு சொல்கிறாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சோம்னா இதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே போகும். அப்போ இதை அல்கலின்னு சொல்கிறாங்க. அதுவே அல்கலி அல்லாதவை அப்படின்னா தண்ணியில் கொண்டு போய் இந்த காரத்தை நம்ம கரைச்சோம் அப்படின்னா அதிலிருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே போகாது. நல்லா பாருங்கள், இதுவும் காரம்தான் அதுவும் காரம்தான், ஆனால் இதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே போகாது. அப்படி போகாமல் இருக்குதுன்னா அது வந்து அல்கலி அல்லாதவை. உதாரணம் சொல்லணுன்னா சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட்டு இதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சாலும் இதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி வெளியே வராது. அதனால் இதை வந்து அல்கலி அல்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 டைப்பையும் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது காரத்துடைய பண்புகளை பார்ப்போம். காரங்களுடைய பண்புகளையும் நம்ம 2ஆக வகைப்படுத்தலாங்க. ஒன்று இயற்பியல் பண்பு, இன்னொன்று வேதியியல் பண்பு. இயற்பியல் பண்பை முதல்ல பார்த்துடலாம். காரத்தை பொறுத்த வரைக்கும், இயற்பியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் காரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் திண்ம நிலையில் இருக்கும். அமிலம்னா என்ன சொன்னாங்க, அமிலம்னா திரவ நிலையில் இருக்கும். ஆனால் காரம்னா பொதுவாக எப்படி இருக்குது, திண்ம நிலையில் இருக்குது. ஆனால் காரத்திலும் சில காரங்கள் திரவ நிலையில் இருக்குது. என்னென்ன காரங்கள், அம்மோனியம் ஹைட்ராக்சைடுங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த 2மே பார்த்தா திரவ நிலையில் இருக்கிற காரங்கள், ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த காரத்தை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து திரவமாக இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும், வளவளப்பு தன்மையோடு இருக்கும். காரத்தை பொறுத்த வரைக்கும் காரத்துக்கும் நிறம் இருக்காது. காரங்கள் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். காரங்களும் அரிக்கும், காரங்களும் மின்சாரத்தை கடத்தும். இது காரங்களுடைய பொதுவான இயற்பியல் பண்புகள். பிசிக்கலாக இப்படி தான் இருக்குங்க. இது வரைக்கும் காரத்துடைய இயற்பியல் பண்புகளை பார்த்தோம். அடுத்தது காரத்துடைய வேதியியல் பண்புகளை பார்க்கலாங்க. வேதியியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் காரத்தை வந்து நம்ம 3 வகையாக பிரித்து தான் பார்க்குறோம். காரம் உலோகத்தோடு எப்படி வினைபுரியுது, காரம் உலோக ஆக்சைடோடு எப்படி வினைபுரியுது, காரம் அம்மோனியம் உப்போடு எப்படி வினைபுரியுது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எது கூட காரம் சேரும் பொழுது என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல உலோகத்தை பார்ப்போம். காரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உலோகத்தோட வினை புரியுமான்னு கேட்டால் வினை புரியாது. காரத்தையும் உலோகத்தையும் வச்சா வினை புரியாது. ஆனால் ஒரே ஒரு காரம் மட்டும் உலோகத்தோட வினை புரியுது. அது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ஒரு காரங்க, இது உலோகத்தோட வினை புரியும். எந்தெந்த உலோகத்தோட வினை புரியும்னா அலுமினியம், துத்தநாகத்தோட வினை புரியும். அப்படி வினை புரிஞ்சால் என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் வாயு வெளிவரும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரம் மட்டும்தான் உலோகத்தோட வினை புரியும். அது என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது அலோக ஆக்சைடோட வினையை பார்க்குறோம். அலோக ஆக்சைடையும் நம்ம காரத்தையும் சேர்த்தனோம்னா
உப்பு மற்றும் நீர் கிடைக்குதுங்க. அதுவே அம்மோனியம் உப்போட நம்ம காரத்தை சேர்த்தனோம்னா அம்மோனியா வாயுவும் நீரும் கிடைக்குதுங்க. இது வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது காரத்துடைய பயன்களை பார்க்குறோம். காரத்துடைய பயன்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரத்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். முதல்ல பார்க்குறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஒரு காரம். இந்த காரம் எதுக்கு பயன்படுதுன்னா குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுது. அதாவது காரத்திலேயே ஒரு சில காரங்கள் வந்து குளிக்கிற சோப்பு தயாரிக்க பயன்படுது, ஒரு சில காரங்கள் வந்து சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுது. எங்கே எது பயன்படுது இதை மட்டும் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. குளிக்கிற சோப்பு, நம்ம குளிக்கிற சோப்புன்னா அது தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கே பயன்படுதுன்னா சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுது. அப்போ துணி துவைக்கிற சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தயாரிக்கணும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் தேவை. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து குளிக்கிற சோப்புக்கு மட்டும்தான். அப்போ எங்கே எது பயன்படுதுன்னு உன்னிப்பாக பார்த்துக்கோங்கப்பா, இது கொஞ்சம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடானது வேறு சில தொழிற்சாலையிலும் பயன்படுதுங்க. காகித தொழிற்சாலை, மருந்து தயாரிக்க பயன்படும் தொழிற்சாலை, ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை, இங்கெல்லாம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, நீற்று சுண்ணாம்பு. நம்ம வீட்டில் வந்து செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிப்போம் இல்லைங்களா, அதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா வீடுகளுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுத்துகிறோம். அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம வயிற்றில் வந்து நமக்கு புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றில் புண்ணு வருது அல்லது செரிமானம் ஆகலைன்னா அப்போ தான் இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துவோம். வயிற்றில் இருக்கிற அதிகளவு அமிலத்தை நடுநிலையாக மாற்றுறதுக்கு இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுதுங்க. அடுத்தது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, நைலான் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பர் தயாரிக்க இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக காரங்களுடைய வணிக பெயரை கொடுத்துருக்காங்க. அதாவது காரத்தை நம்ம சுருக்கமாக சொல்லுவோம், ஆனால் வணிக ரீதியாக அதுக்கு பேர் வேறு இருக்கும், அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தலைப்புலேருந்தும் கொஷின் வந்திருக்கு. சலவை சோடா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் கார்பனேட். இதனுடைய குறியீடு Na2CO3. சலவை சோடான்னு சிம்பிளாக சொல்கிறோம், அதனுடைய வேதிப்பெயர் வந்து சோடியம் கார்பனேட். அடுத்ததாக சமையல் சோடா. சமையல் சோடா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் பை கார்பனேட். இதில் பை வருது. இதனுடைய வாய்ப்பாடு என்னது NaHCO3ங்க. அடுத்தது காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய வேதிப்பெயர் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அடுத்தது காஸ்டிக் பொட்டாசு. இதனுடைய வேதிப்பெயர் என்னது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க, ஏன்னா கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடுநிலையாக்கல் வினை. இது வரைக்கும் நம்ம அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, அதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டோம். நடுநிலையாக்கல் வினைனா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு அமிலத்தையும் காரத்தையும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அதுதான் நடுநிலையாக்கல் வினை. ஒரு அமிலத்தையும் காரத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா உப்பும் நீரும் கிடைக்கும். இப்படி உப்பும் நீரும் கிடைச்சா அதைத்தான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா சாதாரண உப்பு, அதாவது சோடியம் குளோரைடு இருக்குது இல்லைங்களா, இந்த சோடியம் குளோரைடு எப்படி உருவாகுது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ரெண்டையும் எடுத்து, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒரு அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம், இந்த காரத்தையும் அமிலத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற சாதாரண உப்பு சாப்பாட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த உப்பு நமக்கு கிடைக்குதுங்க. அது கூட நீர் கிடைக்கும். அப்போ ஒரு காரத்தையும் ஒரு அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா உப்பும் நீரும் உருவாகும். இதைத்தான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்கிறாங்க. இந்த நடுநிலையாக்கல் வினையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் பயன்படுதுங்க. எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முக்கியம். முதல்ல பார்க்குறது தேனீ கொட்டுதல், சிகப்பு எறும்பு கடித்தல். அதாவது தேனீ வந்து நம்மளை கடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சிகப்பாக இருக்கு இல்லைங்களா, சிகப்பாக இருக்கிற எறும்பு கருப்பாக இருக்கிற எறும்பும் கடிக்கும். ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது சிகப்பு எறும்பு கொடுத்துருக்காங்க. இந்த சிகப்பு எறும்பும் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேனீ கடிக்குது, சிகப்பு எறும்பு கடிக்குதுன்னா என்ன ஆகும், அந்த தேனீயுடைய கொடுக்கு அல்லது எறும்புடைய கொடுக்குலேருந்து உள்ளே வந்து ஒரு பொருள் போகும், நம்ம தோலுக்குள்ளே ஒரு பொருள் போகும். அது என்ன அப்படின்னா ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம் தான் அந்த கொடுக்கில் இருக்குது, அது நம்ம தோலுக்குள்ளே போகுங்க. அது என்ன பண்ணுவோன்னா நமக்கு எரிச்சலை உண்டாக்கும். அப்போ அதை சரி பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு காரத்தை வந்து தேய்க்கிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடுனா என்னென்னு முன்னாடி தான் பார்த்தோம், வீட்டில் இருக்கிற நீற்று சுண்ணாம்பு, அதாவது வீட்டுக்கு வெள்ளையடிப்போம்ல அந்த சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை எடுத்து தேய்ச்சோம்னா என்ன ஆகும், அந்த அரிக்கும் தன்மையானது கம்மியாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நடுநிலையாக்கல் வினையை பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ளே அமிலம் போயிடுச்சு, அதை காரத்தை வச்சு நடுநிலையாக்குறோம். இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குளவி கொட்டுதல். குளவி வந்து நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குளவி கடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா
அதே மாதிரி அமிலம் போகுமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே ஒரு பாயிண்ட்டை பாருங்கள். குளவி கடிக்கும் பொழுது அல்கலி அப்படிங்கிற காரப்பொருள் தான் உள்ளே போகுது. எறும்பு கடிக்கிறது, தேன் பூச்சி கடிக்கிறதெல்லாம் உள்ளே ஆசிட்டு போகுது. ஆனால் குளவி கடித்தா என்ன போகுது? அல்கலி அப்படிங்கிற காரப்பொருள் தான் உள்ளே போகுது. இதை சரி பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? வினிகரை பயன்படுத்துகிறோம். வினிகர் அப்படிங்கிறது ஒரு ஆசிட்டு. அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஆசிட்டை யூஸ் பண்ணி சரி பண்ணுறோம். அடுத்தது பற்சிதைவுங்க. பல் சிதையிறது. பல் எப்படி சிதையுது அப்படின்னா, நம்ம வாயில் இருக்கிற சின்ன சின்ன உணவு துகள்களை பாக்டீரியாக்கள் சிதைக்குது. சிதைக்கும் போது அமிலம் உற்பத்தி ஆகுது. அந்த அமிலமானது நம்ம பல்ல அரிக்குதுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு தான் பற்பொடி யூஸ் பண்ணுறோம். பற்பொடி அல்லது பற்பசை யூஸ் பண்ணுறோம். பற்பொடி அல்லது பற்பசையில் என்ன இருக்குன்னா காரம் இருக்குது. அந்த காரமானது நம்ம வாயில் இருக்கிற அமிலத்தை வந்து சமநிலைப்படுத்துது. அதனால் பல் சிதையிறதும் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடல் சமநிலை. நம்ம உடலை சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த நடுநிலையாக்கல் வினை பயன்படுதுங்க. எப்படி பயன்படுதுன்னா, கல்லீரல், பித்தப்பை, கணையம் இங்கெல்லாம் என்ன உருவாகும்னா நொதிகள் உருவாகும். இந்த நொதிகளுடைய அளவு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி வயிற்று பகுதியில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உருவாகும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன ஆகும்? நம்ம வயிற்றை அரிக்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? வயிற்றில் இருக்கிற அந்த சதைப்பகுதியை அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு என்ன ஆகும்? வயிற்றுப்பகுதியில் எரிச்சல், அல்சர்லாம் வரும். இதை சரி பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? சரி பண்ண காரத்தை பயன்படுத்துகிறோம். வயிற்றுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? அமிலம் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது. அதை சரி பண்ண காரத்தை பயன்படுத்துகிறோம். எந்த காரத்தை பயன்படுத்துகிறோம்னா, வலிமை குறைந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சையும் எடுத்துக்கிறோம், அலுமினியம் ஹைட்ராக்சைடும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை உண்டாக்குறோம். அந்த கலவையை நம்ம வயிற்றுக்குள்ளே செலுத்துகிறோம். நம்ம குடிக்கும் பொழுது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான அமிலமானது குறையுது. அடுத்தது வேளாண்மை. வேளாண்மையிலையும் இந்த வினை வந்து பயன்படுதுங்க. அதாவது அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அங்கே தாவரம் வளருமான்னு கேட்டால் வளராது. அதுக்காக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுண்ணாம்பையும், சுண்ணாம்பு கல், மரக்கட்டை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்துவாங்க. மரக்கட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. மரக்கட்டையை வெட்டி போட்டு எரிப்பாங்க. அதனால் வந்து என்ன ஆகும்னா மண்ணில் வந்து காரத்தன்மை ஓரளவுக்கு கூடும். அதனால் நடுநிலையாக்கல் வினை நடக்கும். அதிகமாக இருக்கிற அமிலத்தன்மை குறைய ஆரம்பிக்குங்க. சுண்ணாம்பு கல்லெல்லாம் வந்து டைரெக்டாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதுக்காகத்தான் வந்து யூரியா, உரம் அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும், அதாவது கழிவு நீரை வந்து வெளியே அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பெரிய பெரிய குழாய் போட்டு அதில் பயன்படுத்தப்பட்டு அதில் டேமேஜான தண்ணியை வந்து வெளியே அனுப்புவாங்க. அப்படி வெளியேற்றப்படும் கழிவுகளில் என்ன இருக்குன்னா சல்பூரிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் அதிகமாக இருக்கும். இந்த அமிலம் வந்து டேஞ்சரு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பை சேர்ப்பாங்க. சுண்ணாம்பை சேர்க்கறதுனால அதில் இருக்கிற சல்பூரிக் அமிலம், அந்த அமிலமானது நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுது. அதனால் இந்த பாதிப்பானது குறையுது. அப்போ தொழிற்சாலைகளில் எதை பயன்படுத்துகிறாங்கன்னா சுண்ணாம்பை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தாங்க அனல் மின் தொழிற்சாலையிலையும் பயன்படுத்துகிறாங்க. அனல் மின் தொழிற்சாலைனா என்னங்க? அதாவது நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அனல் மின் தொழிற்சாலை. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலக்கரியை வந்து எரிப்பாங்க. நிலக்கரியை எரிக்கும் பொழுது சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவானது வெளிவருதுங்க. இந்த வாயு வந்து அமிலமலைக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த வாயுடைய அளவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அனல் மின் தொழிற்சாலையில் வந்து சுண்ணாம்பு தூளையும் சுண்ணாம்பு கல்லையும் பயன்படுத்துவாங்க. கல்லையும் சுண்ணாம்பு தூளையும் பயன்படுத்தும் பொழுது சல்பர் டை ஆக்சைடுடைய அளவு வந்து கம்மியாகுங்க. கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து நிறங்காட்டி. நிறங்காட்டினா என்னங்க? நிறங்காட்டினா ஒரு பொருள் அமிலமா அல்லது காரமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுறது தான் நிறங்காட்டி. இந்த நிறங்காட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக இருக்குதுங்க. ஒன்று இயற்கையாக இருக்கிற நிறங்காட்டி, இன்னொன்று செயற்கையாக இருக்கிற நிறங்காட்டி. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது இயற்கை நிறங்காட்டி. இயற்கை நிறங்காட்டினா இயற்கையான பொருட்கள்லேருந்து நம்ம நிறங்காட்டியை தயாரித்தோம்னா அது வந்து இயற்கை நிறங்காட்டின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2-3 டைப் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து மஞ்சள் நிறங்காட்டி. மஞ்சள் நிறங்காட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மஞ்சத்தூளை எடுத்து அதில் தண்ணியை சேர்த்து பசை மாதிரி ஆக்கி அதை பேப்பரில் தடவிடுவாங்க. அந்த பேப்பரை காய வச்சு அதை எடுத்து நிறங்காட்டியாக பயன்படுத்துறது. இந்த மஞ்சள் நிறங்காட்டி தாளை கொண்டு போய் அமிலத்தில் வச்சோம்னா எந்த நிறமாற்றம் ஏற்படாது. மஞ்சள் கலராக இருக்கிறது அப்படியே மஞ்சள் கலராக தான் இருக்கும், நிறமாற்றம் இருக்காது. அதுவே காரமாக இருந்தால் இந்த மஞ்சள் கலரானது சிகப்பு கலராக மாறும். இதுலேருந்து நம்ம ஒரு பொருள் அமிலமா காரமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது செம்பருத்தி பூ நிறங்காட்டி. செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா? அந்த பூவை பொறிச்சு அதை சாராக மாற்றி அதையும் நிறங்காட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இதில் எந்த மாதிரியான கலரை காட்டும் அப்படின்னா, அமிலத்தில் வந்து செம்பருத்தி பூ அந்த கரைசலானது இளஞ்சிகப்பு, அதாவது பிங்க் கலராக இருக்கும். அமிலமாக இருந்தால் பிங்க் கலராக இருக்கும். அதுவே காரமாக இருந்தால் பச்சை நிறமாக மாறும். காரமாக இருந்தால் பச்சை நிறமாக மாறுங்க. லிட்மஸ் தாள் நிறங்காட்டி. இந்த லிட்மஸ் தாள் நிறங்காட்டி தான் பொதுவாக லேபில் பயன்படுத்தக்கூடியதுங்க. பொதுவாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறதுங்கிறது இந்த லிட்மஸ் தாள் நிறங்காட்டி.
இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னா லைக்கன்லேருந்து தயாரிக்கிறாங்க. லைக்கன் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சைன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு சரியாக தெரியல. அந்த லைக்கன்லேருந்து தான் இந்த லிட்மஸ் தாள் நிறங்காட்டியை தயாரிக்கிறாங்க. இந்த லிட்மஸ் தாளை கொண்டு போய் அமிலத்தில் வச்சா என்ன கலர் காட்டும், காரத்தில் என்ன கலர் காட்டும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். லிட்மஸ் தாளை கொண்டு போய் அமிலத்தில் வச்சா அந்த தாள் எந்த கலராக இருந்தாலும் சிகப்பு நிறமாக மாறும். அமிலத்தில் சிகப்பு கலராக மாறும், காரத்தில் நீல கலராக மாறும். இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். லிட்மஸ் தாளை தான் தேர்வுலையும் கேட்பாங்க. அடுத்தது செயற்கை நிறங்காட்டி. செயற்கை நிறங்காட்டி அப்படிங்கிறது செயற்கையாக நாம்ளே உருவாக்குறது தான் செயற்கை நிறங்காட்டி. இதை பொறுத்த வரைக்கும் ஃபினாப்திலின் இருக்குதுங்க, மெத்தில் ஆரஞ்சு இருக்குது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துருவோம். முதல்ல ஃபினாப்திலின் பார்ப்போம். ஃபினாப்திலின் அப்படிங்கிறது ஒரு நிறமற்ற சேர்மம். இந்த ஃபினாப்திலின் நிறங்காட்டியை எப்படி தயாரிப்பாங்கன்னா, ஃபினாப்திலினை எடுத்து அது கூட ஆல்கஹாலை கலப்பாங்க. ஃபினாப்திலின் ப்ளஸ் ஆல்கஹால் ரெண்டும் கலந்த கரைசல், அதை தான் ஃபினாப்திலின் நிறங்காட்டியாக பயன்படுத்துவாங்க. இந்த ஃபினாப்திலினை பொறுத்த வரைக்கும் அமிலத்தில் நிறம் காட்டாது, நிறமற்றதாக இருக்கும். காரத்தில் இளஞ்சிகப்பு நிறமாக மாறும். அமிலத்தில் நிறம் காட்டாது, காரத்தில் இளம் சிகப்பாக மாறுங்க. அடுத்து மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் சிகப்பு நிறமாக இருக்கும், காரத்தில் மஞ்சள் நிறமாக இருக்கும். இந்த பகுதியை முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிக்க முடியலைன்னா மனப்பாடமே பண்ணிடுங்க, ஏன்னா இந்த பகுதியிலேருந்து கேள்வி வரும். இது வரைக்கும் நம்ம பாடத்தை பார்த்துட்டோம். அடுத்தது புத்தக வினா விடைகளை பார்த்துடலாங்க. முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை பார்க்கலாங்க. முதல் கேள்வி, அமிலங்கள் எந்த சுவையை உடையவை? அமிலம் என்ன சுவை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே படித்தோம், அமிலம் புளிப்பு சுவை கொண்டவை. அடுத்து ரெண்டாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எதுன்னு கேட்குறாங்க. நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துறதுங்கிறது அமிலமும் கடத்தும், காரமும் கடத்தும். அப்போ இதுதான் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் என்ன நிறமாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு. ஒரு லிட்மஸ் தாளை கொண்டு போய் அமிலத்தில் வச்சோம்னா சிகப்பு கலராக மாறும், காரத்தில் வச்சா நீல கலராக மாறும். இதுதாங்க கான்செப்ட். அடுத்தது நாலாவது கேள்வி, காரத்தை நீரில் கரைக்கும் பொழுது அது எந்த அயனியை தரும்னா OH மைனஸ். இங்கே வந்து மைனஸ் மறைஞ்சிருக்குங்க, அதனால் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கேயும் OH இருக்குது, இங்கேயும் OH இருக்குது. OHன்னு மட்டும் பார்த்துடாதீங்க, OH மைனஸ் அதை தான் கொடுக்கும். ஐந்தாவது கேள்வி, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ். டேஸ்னா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது ஒரு காரம். அடுத்தது ஆறாவது கேள்வி, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் இருக்கிறது? சிகப்பு எறும்புடைய கொடுக்கில் இருக்கிற அமிலம் ஃபார்மிக் அமிலம். அடுத்தது ஏழாவது கேள்விங்க, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுகிறதுனா அமிலத்தன்மையை, நம்ம வயிற்றில் இருக்கிற அதிகப்படியான அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுதுங்க. அடுத்தது எட்டாவது கேள்வி, அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன உருவாகிறது? என்ன உருவாகிறதுனா உப்பு மற்றும் நீர் உருவாகுது. ஒன்பதாவது கேள்வி, நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏன்னா பற்பசை என்ன தன்மை கொண்டது? பற்பசை என்பது காரத்தன்மை கொண்டதுங்க, நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். அடுத்தது பத்தாவது கேள்வி, மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து எந்த நிறமாக மாறும்? மஞ்சள் தூள் நிறங்காட்டி இது வந்து காரக்கரைசலில் என்னவா மாறும்னா காரக்கரைசலில் சிகப்பு நிறமாக மாறும். அதுவே அமிலக்கரைசலில் என்னவா மாறுங்க? நிறம் காட்டாது, அதே கலரில் தான் இருக்கும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, பென்சாயிக் அமிலம் என்னவா பயன்படுது அப்படின்னா உணவுப் பொருளை பாதுகாக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுது. ஊறுகாயை பாதுகாக்கவும் பென்சாயிக் அமிலம் பயன்படுது. இரண்டாவது கேள்வி, புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் எந்த சொல்லால் வழங்கப்படுகிறதுனா அசிட்டஸ். லத்தீன் மொழியில் அசிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் பேர் வந்து புளிப்புச்சுவை. மூன்றாவது கேள்வி, காரங்கள் எந்த சுவையை கொண்டவைனா கசப்பு சுவையை கொண்டவை. நான்காவது கேள்வி, கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்ன? கால்சியம் ஆக்சைடு என்பது CaO அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, குளவியின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குளவியுடைய கொடுக்கில் அமிலமெல்லாம் கிடையாது, காரம் தான் இருக்குது. அல்கலி அப்படிங்கிற காரம் தான் இருக்குது. அடுத்து ஆறாவது கேள்வி, உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது எதவா பயன்படுது அப்படின்னா மஞ்சள் என்பது ஒரு இயற்கை நிறங்காட்டி. அடுத்து ஏழாவது கேள்வி, செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரைசலில் எந்த நிறத்தை கொடுக்கும்னா இளஞ்சிகப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்தது சரியா தவறா என கூறுக, தப்புனா சரியான கூற்றை திருத்தி எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வியை பாருங்கள், பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை அப்படின்னா தப்புங்க. பெரும்பாலான அமிலம் என்ன பண்ணும்? நீரில் கரையும். இரண்டாவது கேள்வி, அமிலங்கள் கசப்பு சுவை கொண்டது அப்படிங்கிறது தப்பு. அமிலம்னா புளிப்பு சுவை கொண்டது, காரம்னா தான் கசப்பு சுவை கொண்டது. மூன்றாவது கேள்வி, உலர்ந்த நிலையில்
உள்ள காரங்கள் தொடும் பொழுது வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். அதாவது ட்ரையாக இருக்கிற காரம் தொடும் பொழுது வளவளப்பு தன்மையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு. காரம் திரவ நிலையில் இருந்தால் தான் தொடும் பொழுது வளவளப்பாக இருக்கும். அடுத்தது 4வது கேள்வி, அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. கரெக்டு தான், அமிலங்கள் அரிக்கும். 5வது கேள்வி, அனைத்து காரங்களும் ஆல்கலிகள் ஆகும். தப்பு. எல்லா காரமும் ஆல்கலி கிடையாது. நீரில் கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்தாதான் அது ஆல்கலி. அடுத்து 6வது கேள்விங்க, கடைசி கேள்வி, செம்பருத்தி பூச்சாறு என்பது ஒரு இயற்கை நிறங்கட்டியாகும் சொல்கிறது கரெக்டுங்க. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம். புக் பேக் கொஸ்டினையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி எல்லா வீடியோவையும் பாருங்கள். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.